श्री गुरुभ्यो नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः। गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषदे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। अपारकरुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री सद्दशेखरगुरुं प्रणमामि मुदात्मदम्। ओं श्री गुरुभ्यो नमः। கோவில்பட்டி சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் சிவனநைந்தபுரம் விளக்கருகில் ஸ்ரீ சத்குரு ஞானபீடம். ஸ்ரீ சத்குரு ஞானபீடத்தில் ஸ்ரீ ஞான மகாகணபதி, ஸ்ரீ ஞான ஸ்வர்ண வாராகியம்மன், ஸ்ரீ ஞான ஸ்வர்ண பைரவர் திருவருளும், காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வரர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ சீரடி சத்யசாய் பாபா சுவாமிகள், ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி திருவருளாலும் இங்கே 3 தெய்வங்களையும் 3 குருமார்களையும் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. சங்கடகர சதுர்த்தி தோறும் ஞானகணபதிக்கு சிறப்பு பூஜை, வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி தோறும் ஞான ஸ்வர்ண வாராகியம்மனுக்கு பஞ்சமி நாளில் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சமி நாளில் நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ, நமக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அது அம்பிகைகிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த பிரார்த்தனையை பூரா நிறைவேற்றிக்கலாம். இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாரும் தேங்காயில் நீராஞ்சன தீபம் அப்படின்னு போடுறாங்க. இந்த நீராஞ்சன தீபம் போடுறது மூலமாக நம்மளோட பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறுது. யாருக்காக உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் அம்பாளுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணி விரலி மாலை சாத்தி மஞ்சள் பொடி அபிஷேகம் பண்ணி அதை வாங்கிட்டு போய் அது தினசரி தேய்ச்சி குளிச்சதுனால உடம்பு குணமாகிறது, வியாதி குணமாகிறது. அம்பிகையோட அருள்னால குடும்பம் க்ஷேமமாக இருக்குது. நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் நல்லபடியாக இது வரைக்கும் நடந்துருக்கு. நிறைய பேருக்கு நடத்தி வச்சுருக்கா. ஒருத்தருக்கு குடும்ப ஒத்துமை, குழந்தைகளுக்கு படிப்பு, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஞானஸ்வர்ண வாராகி அம்பிகை திருவருள். இதில் தேய்பிரையும் வளர்பிரையும் பஞ்சமி தோறும் சிறப்பு. இது அம்பாளுக்கு பஞ்சமி விசேஷம், 2 பஞ்சமியுமே விசேஷம். நமக்கு எப்போ முடியறதோ தேய்பிர பஞ்சமியோ வளர்பிற பஞ்சமியிலையோ அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதுபோக அமாவாசை தோறும் சுருளி துர்கா ஹோமம், ரத்தங்கிரா ஹோமம், வாராகி மூலமந்திர ஹோமங்கள் நடைபெறுகிறது. பௌர்ணமி தோறும் ராஜமாதங்கி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், குபேர ஹோமம்லாம் நடக்கிறது. நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த பூஜையில் வந்து கலந்துக்கலாம். அமாவாசை பௌர்ணமி தோறும் காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பூஜை நடக்கிறது. தேய்பிரை அஷ்டமி தோறும் ஞான ஸ்வர்ண பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு வரக்கூடிய நாளில் ராகு காலத்தில் பூஜை நடக்கிறது. வருகின்ற 3/3 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள ராகு காலத்தில் பைரவருக்கு பூஜை நடக்கிறது. நிறைய இடத்துல நிறைய பைரவர் இருக்காங்க. இங்கே வந்து ஞான பைரவர், ஞான ஸ்வர்ண பைரவர்னு சொல்லி ஞானத்தையும் அளிக்கணும், பணத்தையும் தரணுங்கிறதுனால ஸ்வர்ணம்ங்கிறத சேர்த்து ஞான ஸ்வர்ண பைரவர்னு வச்சுருக்கோம். இந்த பைரவருக்கு தடியங்கால தீபம் ஏற்றுவாங்க. எதிரிகள் தொல்லை, குடும்ப பிரச்சனை, நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது, வழக்கில் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நிவர்த்தி ஆகும். மெயினாக கண் திருஷ்டி தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. இந்த தடியங்கா தீபம் போட்டு பைரவரை வழிபாடு பண்ணிக்கலாம். புனுகு பைரவருக்கு சாத்தலாம். பேரிச்சம்பளம் தேன் நைவேத்தியம் பண்ணி இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம். நமக்கு எது முடிகிறதோ இந்த ஞானஸ்வர்ண பைரவரை வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த தேய்பிர அஷ்டமி பூஜையிலையும் கலந்துக்கலாம். இங்கே குருமகான்களை பொறுத்த வரைக்கும் அனுஷ நட்சத்திரந்தோறும் காமகோடி பீடாதீஸ்வரர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜை நடக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரந்தோறும் மந்திராலய மகான் குரு ராகவேந்திர சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மதியம் 12 மணிக்கு சீரடி சாய்பாபாவுக்கு ஆரத்தி பூஜை நடக்கிறது. தமிழ் மாத கடைசி வியாழக்கிழமை பஜனை, அன்னதானம், ஆரத்தி எல்லாமே நடக்கிறது. நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ சத்குரு ஞானபீடம் வந்து குருவரலும் திருவரலும் பெறணும். இங்கே பிரார்த்தனை தேங்காய்னு ஒன்று வச்சுருக்கோம். பொதுவாக நமக்கு ஏதாவது வேண்டுதலை பிரார்த்தனை இருந்தால் இந்த தேங்காயை வாங்கி சுவாமிகிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு 9 தடவை சுவாமியை பிரதட்சணை பண்ணிட்டு பின்னாடி கட்டிடணும். 3 மாதத்துக்குள்ளே நமக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றி தருவாங்க. இது வரைக்கும் ஒரு 850 பேர் இந்த பிரார்த்தனை தேங்காய் கட்டியிருக்காங்க. ஒரு 700 பேருக்கு இந்த பிரார்த்தனைகள் நிறைவேறியிருக்கு. நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கும் தெரியப்படுத்துங்க. இந்த பிரார்த்தனை தேங்காய் கட்டி குருவருள் பெறணும், நம்மளோட காரியங்களை நிறைவேற்றிக்கணும். இங்கே 3 தெய்வங்களும் 3 குருமார்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். குருவருளும் திருவருளும் நமக்கு எப்பவும் கிடைக்கணுங்கிறதுனால குருவே துணை. கோயிலோட மகிமை என்னென்னா, இப்போ என் பையனுக்கு வந்து ஒரு 6-7 மாதமாக பொண்ணு பார்த்து வச்சுருந்தேன்.
அது வந்து கிடைக்கல. இங்கே வந்து தேங்காய் வந்து கட்டிட்டு போகணும்னு சாமி கணேசாமி சொன்னார். நான் கட்டி வச்சுட்டு போனேன். கட்டி வச்சுட்டு போய் அவர் வந்து டைம் வந்து 3 மாதம் என்ன சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் சொன்னதில் எனக்கு அந்த 3 மாதத்துக்குள்ளேயே எல்லாமே எனக்கு அமைஞ்சிருச்சு. எல்லாமே நல்லது நடந்தது. என்னுடைய இது வர்றவங்களுக்கு எல்லாமே அவர் சொல்ல எல்லாமே நல்லது நடந்துட்டு தான் இருக்குது. கல்யாணத்துக்கு கொண்டு பார்த்தது கல்யாணத்துக்கு வேண்டியிருந்தேன், எல்லாம் நடந்தது. தொழிலுக்கும் வேண்டியதான், தொழிலுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இடங்களை நிறைய ஊர்களுக்கு லைன் வியாபாரம் போகிறேன். நிறைய பேர் சொல்லியிருக்கேன். சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட சாய்பாபாட்ட நேர்த்திக்கடை போட்டதுனால எல்லாருக்கும் அவங்க நேர்த்திக்கடை வச்சு எல்லாமே நல்ல நன்மை முடிஞ்சது. எல்லாம் சாய்பாபாவுக்கு வாராங்க. வெளியூர்லேருந்து ஏகப்பட்டவர் வாராங்க. வந்து தரிசனம் பண்ணி மன அமைதி சந்தோஷத்தோடு போகிறாங்க. நினச்ச நேர்த்திக்கடை தேங்காய் கட்டினதுனால நிறைய விஷயங்கள் அவங்க நினச்சதெல்லாம் நடந்துச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேலும் மேலும் ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர் பக்திக்கு அளவே இல்லை.